வணக்கம். கதையும் கட்டுரையுமிலிருந்து அன்னபூரணி. என்று எழுத்தாளர் வெண்ணிலா அவர்களின் பிருந்தாவின் கனவு என்ற சிறுகதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு வாசிக்கிறதுக்கு. நான் கதை வாசிக்க ஆரம்பித்த காலகட்டத்தில் முதல்ல 2-3 கதைகள் வெண்ணிலாவோட கதைகள் தான் வாசித்தேன். அதாவது ஒரு ஆண் எழுத்தாளருக்கும் பெண் எழுத்தாளருக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். மிகச்சிலரால் மட்டும்தான் அவங்க எப்படி இவங்க அவங்க எழுத்துக்கள்லேருந்தே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க ஆணா பெண்ணான்றது. ஆனால் சில பேருடைய எழுத்துக்களில் மட்டும்தான் ஒரு பொதுப்படையான தன்மை இருக்கும். அந்த வகையில் வெண்ணிலாவை நம்ம சேர்க்கலாம். பெரும்பாலான கதைகள் ஒரு பொதுப்படையாக இவங்க பக்கம்தான் சார்ந்து எழுதுறது அவங்க பக்கம்தான் சார்ந்து எழுதுறதுன்னு இல்லாமல் மிக அழகாக எழுதக்கூடிய எழுத்தாளர். அவங்களுடைய அருமையான கதை இது பிருந்தாவினுடைய கனவு. இந்த கதை அவங்களே சொல்கிறாங்க ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எழுதப்பட்டதுன்னு. கதையை வாசிக்கிறேன் கேளுங்க. பிருந்தாவுக்கு கை குலுக்க பிடிக்கும். கை கூப்பியோ கையை உயர்த்தியோ வணக்கம் சொல்கிறத விட கை குலுக்கி வணக்கம் சொல்கிறது மனசுக்கு ரொம்ப பிடிக்கும். நெருக்கமாக உணர்வா. வலது கையை குலுக்கிட்டு இருக்க நேரத்தில் இடது கையை மேலே வச்சு அழுத்தி 2 கைகளுக்குள் ஒரு கையை புதைச்சிக்கிற கணம் உயிர்ப்பானது. முன் பார்த்த முதல் சந்திப்பில் கை குலுக்க கைகளை முன் நீட்டினால் எதிரில் நிற்கிற ஆண் கொஞ்சம் மிரள்றது தெரியும். எதிர்பார்த்திருக்க மாட்டான். மனசுக்குள்ள தடுமாற்றம் மறைச்சி அவளே கையை நீட்டுறா நமக்கு என்னன்னு காட்டிக்கிறது போல பேண்ட் பாக்கெட்லேருந்து கையை எடுத்து அவசரமாக கையை குலுக்குவாங்க. கை குலுக்கல் இங்கு சம்பிரதாய மீறல். பெண் தன் உடலின் கட்டுக்களை லேசாக விடுவித்துக் கொள்ளும் சுதந்திரம். சில நேரங்களில் அழைப்பாக புரிந்து கொள்ளப்படும் அபாயமும் இருக்குது. பொது சபைகளில் நண்பர்களோட கைகுலுக்கும் பெண் தான் கவனத்தின் மையம். எல்லாரும் அவங்கவுங்க நண்பர்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது போல பாவனை இருக்கும். அவர்களுடைய ரகசிய கண்கள் அந்த பெண்ணை ஊடுருவபடிக்கே இருக்கும். கை குலுக்களுடன் பற்கள் வெளியே தர்ற மாதிரி கொஞ்சம் சத்தமும் வெளிக்கேற்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு லேசாக நண்பனின் கையை தட்டி கொண்டு பேசுகிற பெண் என்றால் சபை எப்போது கலையும் என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள். என்ன பாஸ், என்ன மச்சி, என்ன மாப்பிள்ள, என்ன தலை என அவரவர்களின் தகுதிக்கு ஏற்ப அழைச்சி கைவசம் ஒரு ரெடி பீஸ் வச்சிருக்க போல இருக்கே பொறாமை கலந்த வாழ்த்துக்கள் போன்ற இயக்கத்தை தெரிவிப்பார்கள். அக்கா தங்கச்சி கூட பிறக்கலையான்னு திட்டு வாங்கக்கூடாது என்ற வைராக்கியத்தோடு வளர்க்கப்பட்ட சில அப்ராணி ஆண்கள் இயல்பான இந்த கைகுலுக்களுக்கு பயந்து விடுவார்கள். ஈரத்துணியை பிடிச்சு கைகுலுக்குவது போல அவர்கள் கைகள் வேர்த்திருக்கும். கைகுலுக்கி முடித்த பிறகு தீவிரவாத செயலை செய்த மாதிரி 2 கைகளையும் பேண்ட் பாக்கெட்டுக்குள் விட்டு நடுக்கத்தை குறைத்து கொள்வார்கள். அல்லது கைக்குட்டை எடுத்து வியர்க்க முகத்தை அடிக்கடி தொடச்சிட்டு உண்மையிலேயே தான் அப்ராணி என்பதை நிரூபிப்பார்கள். கை குலுக்கிறத பற்றி தான் இயல்பாக இருப்பதாக காட்டிக்கொள்ளும் நண்பர்கள் ஒரு சிலர் இருப்பாங்க. வெளியில் தெரியாட்டியும் உள்ளுக்குள் அவர்கள் இதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பதை கீழே தாளும் அவர்களின் கண்கள் காட்டி கொடுத்துடும். தோழிகள் கோச்சுக்குவாங்க. இங்கே எல்லா ஆம்பளையும் ஒன்று தாண்டி. தண்ணி அடிச்சுட்டு லுங்கி அவுத்து தோல் மேலே போட்டுக்கிட்டு போகிறவன்லேருந்து சட்டையை இன் பண்ணிக்கிட்டு பளபளப்பாக ஷூ போட்டுக்கிட்டு முகத்தை இறுக்கமாக வச்சுக்கிட்டு அதிகாரியாக வர்றவன் வரைக்கும் எல்லா ஆம்பளை மனசுக்குள்ளேயும் இவ ஒரு பொம்பளை தானேன்னு சொல்கிற புத்தி தான் இருக்கும். நீ சும்மா ஏன் அவன்கிட்ட போய் இயல்பாக இருக்கிறதா காட்டிக்கணும்னு நினைக்கிற? இவனுங்க கிட்ட போய் உனக்கு என்ன ஃப்ரெண்ட்ஷிப்பு, கத்திரிக்காய் மண்ணாங்கட்டி, வந்தா வேலையை பார்ப்பியா அப்படிப்பாங்க. இவ சிரிச்சுக்கிட்டே வாழ்க்கையிலிருந்து தானே எல்லா தத்துவமும் வந்திருக்கு, வாழ்க்கையிலிருந்து வந்ததே வாழ்க்கைக்கு பயன்படாதா என்பா. உனக்கெல்லாம் பட்டாலும் புத்தி வராதிரி, பேரை கெடுத்துட்டு எங்கன்னா கஷ்டப்படு, அப்புறம் இப்படி கனவு வந்தது அப்படி கனவு வந்ததுன்னு சொன்னேன் அவ்வளவுதான் என்பதோடு தோழிகளும் நகர்ந்துடுவாங்க. தலைநகரத்தின் புகழ்பெற்ற தனியார் நிறுவனத்தின் மனிதவள பிரிவு அதிகாரிகள். தினமும் புது புது முகங்கள், விதவிதமான தேர்வுகள் என்று ஒவ்வொரு நாளும் சுவாரஸ்யமாகவே போகும். நிறைய சதவீதம் எடுத்து தேர்ச்சி பெற்ற மாணவர்களை வேலைக்காக நிறுவனம் தேர்வு செய்துவிடும். தேர்வு செய்த மாணவர்களை எந்தெந்த பணிக்கு நிறுவனத்தில் பணியில் அமர்த்த முடியும் என்று தேர்வு செய்து கொடுப்பதே இவளின் பணி. கல்லூரியிலிருந்து நேரடியாக பணிக்கு வரும் புதிய மாணவர்களை துவக்கத்தில் ஆர்வமாக சந்திப்பாள். சான்றிதழில் அவர்கள் பெற்றிருக்கும் மதிப்பெண் சதவீதத்துக்கும் பணி சார்ந்து நிறுவனம் எதிர்பார்க்கும் தகுதிக்கும் தொடர்பே இருக்காது. கல்லூரியில் அவர்கள் பெறும் அனுபவம் பெரிய கேள்விக்குறியாகவே இருக்கும். இவள் கேட்கும் நுட்பமான கேள்விகளில் ஆண்கள் பெண்கள் இருவருமே தடுமாறி போவார்கள். உறவுகளை கையாள்வது குறித்து குறிப்பாக இருபாலரிடமே தெளிவு இருக்காது. பதில் என்ற பெயரில் எதையாவது உளறி கொட்டுவார்கள். நல்ல கத்திரிக்காயை கூடையிலிருந்து தானே தேர்வு செய்ய முடியும். கூடையை கிளறி கிளறி இருப்பதில் நல்லது என்று நம்புவதை தேர்வு செய்வாள். இவள் தேர்வு பெரும்பாலும் தோற்காது. இவளுக்கு கீழே இருக்கும் அடுத்த நிலை அதிகாரிகள் 4 பேரும் ஆண்கள். அப்படி ஒரு நினைவு வராமல் இருக்க விரும்புவாள். தவிர்க்க முடியாமல் ஆண்கள் என்பதும் சேர்ந்தே ஞாபகத்தில் வரும். அந்த நினைவை குறைப்பதற்காகவே கண்களை பார்த்து பேசுவது, பல் வெளித்தெரிய சிரிப்பது, அவர்களின் முன்னால் ஆடைகளை சரி செய்து கொள்ளாதது,
திடீரென்று கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தால் பதற்றமடையாமல் இருப்பது என பல்முனை முயற்சிகளை செய்து பார்ப்பாள். இடைவேளை நேரத்தில் அவளாகவே தேநீர் குடிக்க அழைப்பாள். திவாகர் தான் இவளுக்கு அடுத்து இந்த அலுவலகத்துக்கு வந்தவன். 2 புதியவர்கள் சேர்ந்து அந்த இடத்தை பழையதாக்க முயற்சிப்பது போல் இருவரும் ஒன்றாக தேநீர் குடிக்கப் போவது, மதிய உணவை பகிர்ந்து கொள்வது என்று இணைந்து வேலை செய்தார்கள். காலையில் கைக்குலுக்கிக் கொள்வது, சந்தோஷத்தில் அடித்துக்கொண்டு சிரிப்பது, இயல்பாக பக்கத்தில் உட்காருவது என்றவளால் திவாகருடன் பொருந்தி போக முடிந்தது. திவாகர் பிருந்தாவின் அணுகுமுறையினால் அவளோடு இயல்பாக இருக்க கற்றுக்கொண்டான். பிருந்தா எதிர்பார்ப்பதும் இதுதான். ஒரு பெண்ணுடன் உள்ளது போன்ற சகஜமான நட்பை ஆணிடமும் பெற்றுவிட வேண்டும் என்பதே பிருந்தாவின் பேராசை. இந்த கதையின் பிரச்சனை என்ன என்றால், நீங்க எல்லாரும் யூகிக்கிறது போல பிருந்தாவுக்கு அவள் விரும்பும்படியான நண்பர்கள் கிடைக்காதது அல்ல. பிரச்சனையே பிருந்தா தான். அவளுக்கு பிடித்தமான நிறைய ஆண்கள் இருந்தார்கள். பிடித்தமான என்பதில் யோக்கியமான என்ற தகுதியை உள்ளடக்கியது இல்லை. இன்று பல பேர் அந்த தகுதியை பெரிதாக எடுத்துக்கொள்வதும் கிடையாது. பிருந்தா தன் அறிவு, படிப்பு, திறமையெல்லாம் பயன்படுத்தி பழகும் நண்பர்கள் வட்டத்தை இயல்பாகி வைத்திருப்பாள். எல்லோருக்கும் சம மதிப்பு, சம இடம். தராசை சரியாக வைத்திருந்தாள். தராசின் முள்ளே ஊசல்தானே. மெல்லிய காற்றோ மயிலிறகின் கூடுதல் எடையோ தராசின் ஒரு தட்டை உயரச் செய்வது போல சில சம்பவங்கள் நடந்துவிடும். பிருந்தாவின் வலிந்து கற்பித்துக் கொள்ளப்பட்ட நட்பு பிம்பமும் அன்றைய கனவில் சிதறும். திவாகர் தான் அப்படி ஒரு துர்க்கனவால் சிதைக்கப்பட்ட முதல் பிம்பம். அலுவலக வேலையாக இவளும் திவாகரும் கோவைக்கு பயணமானார்கள். காரில் நீண்ட பயணத்தின் உற்சாகம் இருவரிடமும். சொந்த விஷயங்கள், கல்லூரி நாட்கள், முதல் காதல் அனுபவம், மனசுக்கு பிடித்த முதல் ஆள் என பயணம் ஏற்படுத்தி கொடுத்த தனிமை இடத்தில் மனசின் பக்கங்களை புரட்டி பேசினார்கள். இருவருக்குமே பிடித்திருந்தது. அதிகமாக வலிந்து தன்னை நல்லவனாக காட்டிக்கொள்ளாத அவனின் வெளிப்படைத்தன்மையை ரசித்தாள். நிறைய முறை கைகால்கள் தொட்டுக்கொண்டன. நீண்ட நேரம் தொங்கவிட்டபடி வரும் காலை சரி செய்து கொள்ள மடித்து உட்கார்ந்தபோது அவள் முட்டிக்கால் அவன் கால் மேல் இடித்தது. எதுவும் உறுத்தவில்லை, அல்லது உறுத்தாத மாதிரி நடந்து கொண்டார்கள். போன வேலை ஒரு நாள் முன்னதாகவே முடிந்து போனது. தங்களின் கூட்டு வேலையை எளிமையாக்கிய மகிழ்ச்சியில் அன்று மாலையே ஊர் திரும்பினார்கள். ஃபுட் பாய்சனோ என்னவோ புறப்பட்ட கொஞ்ச நேரத்தில் இவளுக்கு தலைவலியும் வாந்தியும் ஆரம்பித்தது. கிளம்பி போன பயணத்துக்கு நேர்மாறாக இருந்தது திரும்பும் பயணம். சோர்ந்து போனாள். வழியில் வண்டியை நிறுத்தி மாத்திரையும் தேநீரும் வாங்கி கொடுத்தான் திவாகர். ஜுரம் அடிக்கிறதா என்று அவ்வப்போது நெற்றியில் கை வைத்து பார்த்தான். உடம்பு முடியாத நேரத்தில் அன்பான ஒரு ஆள் பக்கத்தில் இருப்பது பெரிய தெம்புதானே. கவலையுடன் இவளை வீட்டில் விட்டு சென்றான். நன்றாக தூங்கும்படியும் மறுநாள் அலுவலகத்துக்கு விடுப்பு எடுத்துக் கொள்ளும்படியும் சொல்லிவிட்டு சென்றான். உடம்பு முடியாமல் இருந்ததாலும் ஒரு நிறைவும் மகிழ்வும் இருந்தது. நள்ளிரவில் அலறி அடித்து எழுந்தாள். கழுத்து, நெற்றி எல்லாம் வேர்வையில் குளித்திருந்தது. வாய் வேண்டாம் வேண்டான்னு முணுமுணுத்தபடி இருந்தது. நீயா திவாகர், நல்லவ மாதிரி இருந்தியே என்று கனவில் தான் கேட்ட கேள்வியின் மிச்சம் அவள் நாவில் இருந்தது. நட்பாக பேசிக்கொண்டே திவாகர் தன்னுடன் தவறாக நடிக்க துணிந்த அந்த கனவு அவளின் சிந்தனைக்கு பெருத்த அடியாக இருந்தது. கூடாது, தான் தோற்கக்கூடாது. தனக்கு பிரியமான ஒருவனை தன் கனவு சிதைக்க அனுமதிக்கக்கூடாது. நண்பர்கள் வேண்டும். அவர்கள் ஆண்களாக அல்ல, நண்பர்களாக. சிந்தனை தரும் உறுதி. நரைமுறையில் அவளுக்கு கிடைக்கவில்லை. அடுத்த நாள் காலையிலிருந்து திவாகரை அவளால் இயல்பால் பார்க்க முடியவில்லை. அவனை பார்த்து சிரிக்கும் போது எல்லாம் அவள் இமைக்குள் கனவு வந்து உட்கார்ந்து கொள்ளும். கனவின் அச்சுறுத்தலால் இவளால் திவாகரை நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை. இணைந்த பயணத்தில் விபத்து ஒன்றை ஏற்படுத்திவிட்டு கனவு அமைதியாக உட்கார்ந்திருந்தது. காரணமில்லாமல் பிருந்தாவின் நடவடிக்கையில் ஏற்பட்ட மாற்றங்களை புரிந்து கொள்ள முடியாமல் திவாகர் தடுமாறினான். அவளின் அமைதிக்கான பொருள் தெரியாமல் மீண்டும் பழையபடி நடந்து கொள்வது தனக்கான அவமதிப்பாக முடியும் என்ற புரிதலில் அவனும் அமைதி காத்தான். பிருந்தாவுக்கு அப்போதுதான் புரிந்தது, தன் முயற்சி இல்லாமல் எந்த நட்பும் வளர முடியாது என்று. கொஞ்ச நாளில் அவனின் விலகல் பழகி போனாலும் பார்த்து கொள்ளும் நேரத்தில் கண்ணில் ஒரு முள் குத்த துவங்கும். இமைகளை தழைத்து கொண்டாலும் முள் நெஞ்சுக்குள் இறங்கும். தனிமையில் சந்திக்க நேர எல்லா நட்பும் தன்னை படுக்கையறைக்கு அழைப்பதாகவே காட்டும் கனவுகள் தினம் தினம் பிருந்தாவுக்கு வர துவங்கின. கனவை வெறும் கனவு என்று ஒதுக்கி தள்ளிவிட முடியாதபடி தாக்கம் அதிகமாக இருந்தது. யாரை பார்த்தாலும் பயம். கொஞ்சம் கூடுதலாக சிரித்து பேசிவிட்டால் அன்று கனவு வந்துவிடக்கூடாது என்பதற்காக தூக்கத்தை விரட்டியபடியே விழித்திருப்பாள். தினம் 10-20 ஆண்களுடன் அலுவல் ரீதியாக பேசி பழக வேண்டிய கட்டாயம் இருந்த இவளுடைய பணியில் இவளுடைய கனவு பெரும் சித்திரவதையாக இருந்தது. சிரித்த முகமாக இருந்தவளின் உதட்டு மடிப்புக்குள் புன்னகை ஒளிந்து கொண்டது. அமைதியான தூக்கம் இல்லாததால் கண்கள் கருவளையத்துக்குள் சிக்கின. முகம் சுருங்கி ஒடுக்கு விழுந்தது.
வேலையில் கூர்மையும் சுறுசுறுப்பும் குறைந்தது. நிமிட நேரத்துக்கு கூர்மை குறைந்தால் கூட தன்னை தகுதியில்லாமல் ஒதுக்கிவிடும் வேலையில் அவளால் சமாளிக்க முடியவில்லை. தோழிகள் கட்டாயப்படுத்தி மனநல மருத்துவரிடம் ஆலோசனைக்கு அழைத்துச் சென்றார்கள். முதலில் அமைதியாக தூங்குவதற்கு ஒரு மருந்து மாத்திரைகளை பரிந்துரைத்தார். உடல்நிலையும் மனநிலையும் கொஞ்சம் தேறியவுடன் பேசலாம் என ஆலோசனை சொன்னார். நன்றாக வயிறு நிறைய சாப்பிடச் சொன்னார். உடல் வியர்க்க வேலையோ உடற்பயிற்சியோ செய்து வரச் சொன்னார். இரவு நடைப்பயிற்சிக்கு பின் தூங்க போனால் உடம்பு அலுத்து சோர்ந்து களைப்பில் தூங்கிவிடலாம் என்றார். அவர் சொன்னதையெல்லாம் செய்தாள். தூக்கம் மட்டும் வரவில்லை. களைத்து போய் படுக்கையில் விழுந்தாலும் கை கால்கள் அசந்து கிடந்தனவே தவிர மனசு கொட்ட கொட்ட விழித்திருந்தது. தான் வேறாகவும் மனசு வேறாகவும் பிரிந்து கிடக்கும் அதிசயத்தை தினமும் இரவுகளில் சந்தித்தாள். உடம்பு ஓய்வெடுக்கும், மனசு மட்டும் விழித்திருந்து சுற்றி நடப்பதை பார்த்து கொண்டிருக்கும். மனசையும் உடம்பையும் ஒன்றிணைக்க முடியாமல் தடுமாறினாள். சமநிலை குலைந்த அவளின் நாட்கள் தினமும் அவளுக்கு நரகத்தை பரிசீலித்தன. இவளின் மோசமான நிலையை பார்த்து மருத்துவருக்கே கவலை வந்தது. இவ்வளவு ஆழமாக ஒரு சிறு விஷயம் பாதிப்பதற்கான காரணத்தை இவளிடமிருந்து கண்டறிய அவர் பெரும் முயற்சிகள் எடுத்துக்கொண்டார். தினம் மருத்துவருடன் பல மணி நேரங்கள் உட்கார்ந்த இவள் மெல்ல தன்னுடைய இளம் பருவத்து சம்பவங்களை நினைவு கூர்ந்தாள். ஆண் பெண் நட்பு இவளுடைய அறிவு நிலையின் விருப்பமாக இருப்பதையும், ஆண் பெண் உறவின் வன்முறை அவள் ஆழ் மனசின் அனுபவமாக இருப்பதையும் மருத்துவர் கண்டறிந்தார். இவளின் மனப்பிரச்சனைக்கு மருந்து இவளேதான் என்று மருத்துவருக்கு தெரிந்தது. நண்பர்களை கையாள்வதை பற்றி அவள்தான் தீர்மானிக்க வேண்டும் என்ற ஆலோசனை கூறினார். இரவு தூக்கத்தில்தான் கனவு நிறையும். பகலில் தூங்கி ஓய்வெடுக்கலாம் என்று அலுவலகத்துக்கு 15 நாட்களுக்கு தொடர் விடுப்பு எடுத்தாள். சூடாக வெந்நீரில் குளித்துவிட்டு வயிறு முழுக்க சாப்பிட்டு தன்னை வெகுவாக மனதளவில் தளர்த்தி கொள்வாள். தனக்கு எதிரான ஆண்கள் யாரும் இல்லை, தான் வெறுக்கும் ஆண்கள் யாரும் இல்லை, உலகில் உள்ள ஆண்கள் எல்லாம் தனக்கு விருப்பமானவர்களே என்று மனசுக்குள் மந்திரம் போல் சொல்லிக்கொண்டாள். தன் அனுமதி இல்லாமல் தன்னை யாரும் நெருங்க முடியாது என்று உறுதியாக வாய் திறந்து சொல்லி பார்த்தாள். தான் எவ்வளவு இணக்கமான புரிந்து கொண்ட ஆண்களுக்கு மத்தியில் இருக்கிறோம் என்று பெருமிதப்பட்டாள். தனக்கு 2 சக்கர வாகனம் ஓட்ட கற்றுக் கொடுத்த நண்பன், கார் ஓட்ட கற்றுக் கொடுத்த நண்பன், கல்லூரியில் தங்களுக்குள் ஒருத்தியாக ஏற்றுக்கொண்டு உச்சபட்ச சந்தோஷத்துடன் படிப்பை முடிக்க உதவிய ஆண்கள், தன்னை பெண் என்று உணர வைக்காமல் சரிக்கு சரியாக பழகிய அலுவலக நண்பர்கள் என தனக்கு பிடித்த நண்பர்களை நினைவு கூர்ந்தாள். ஹெட்போனில் பழைய சோக பாடல்களை கேட்டாள். மனதை உற்சாகம் கொள்ள வைக்கும், நிகழ வைக்கும் சோக வரிகள் மனதை துடைத்து வைத்ததைப் போல் வெறுமையாக்கின. குழப்பங்கள் வடிந்து மனது பாடல் வரிகளை முணுமுணுத்தது. வெந்நீர் குளியல், வயிறு கணக்க சாப்பாடு, தனிமை, காலை நேரத்தின் இளம் குளிர்ச்சி, அறைக்குள் உருவாக்கப்பட்ட மெல்லிய இருட்டு, பாடல் தரும் கிறக்கம் எல்லாம் சேர்ந்து தூங்குவதற்கு இசைவான ஓர் அமைதியை தரும் என மகிழ்ந்தாள். ஏசியை கூட்டி வைத்துவிட்டு பாட்டு கேட்டுக்கொண்டு போர்வைக்குள் சுருண்டாள். மூளைக்குள் இருந்த மனங்கொத்தி பறவைகள் எங்காவது பறந்து போய்விட்டால் பரவாயில்லை என்பது போல கூண்டுகளை அகல திறந்து வைத்தாள். சிந்தனைகளை தொலைக்க வேண்டும் என்ற சிந்தனையிலேயே தூங்கி போனாள். பல நாட்கள் தூங்க முடியாத அசதியை அந்த காலை பொழுது நீக்கி கொண்டிருந்தது. கனவுக்கு பகல் என்ன இரவு என்ன, விழிகள் ஓய்ந்தால் போதாதா இடம் பிடித்து கொள்ள பிருந்தாவை துரத்த ஆரம்பித்தது பெரும் கனவு. தலையை வருடின விரல்கள். உனக்குள் இவ்வளவு சோகமா பெண்ணே என்று கனிவான குரல் கழுத்துக்கு அருகில் கேட்டது. துவண்டு கிடந்த பாதங்களை தன் மடியின் மீது தூக்கி வைத்து கொண்டு மெல்ல அழுத்தின. ஒரு கால் விரலையும் வலிக்காமல் சொடுக்கு எடுத்தன. ஏன் அப்படி மெலிஞ்சு எலும்பா துரத்தி கொண்டிருக்கின்றன விரல்கள் என்று ஆதங்க வார்த்தைகள் விரல்களுக்கு அடியில் புதைந்தன. ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டேன் பாடல் காதுக்குள் கேட்டது. பி. சுஷீலாவின் குரலில் ஒன்றினாள். மெல்ல ஒரு கை உடலை அணைத்தது. இவ்வளவு நேரம் இருந்த மென்மையில் இறுக்கம் கூடியிருந்தது. தன் உடம்பை ஒரு கை வாகாக பிடித்து கொள்ள மற்றொரு கை ஆடையை விலக்க துவங்கியது. உடம்பு ஒடுங்கியது. ஆடையை விலக்கும் கையை கூர்ந்து பார்த்தாள். தனக்கு பழக்கமான கை போலவே இருந்தது. பார்வையை கூர்மையாக்கி இன்னும் நெருங்கி பார்த்தாள். இந்த கையை தெரியுமே, இந்த கை நினைவின் ஆழத்தில் பாதாளச் சங்கிலி வேகமாக துளாவியது. அடையாளத்தை தொட்டுவிட்ட கணத்தில் நெற்று பொட்டு தெறிக்க அவள் வாய்விட்டு அலறினாள். அப்பா! கதையை இந்த இடத்துல முடிக்கிறாங்க எழுத்தாளர் வெண்ணிலா அவர்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எழுதப்பட்ட கதைன்னு இவங்க சொன்னதுனால பெண்ணுக்கு இளம் வயதில் ஏற்படக்கூடிய மன சிதைவுகள்,
பின்னால் அந்த பெண்களை எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குதுன்றத மிக அழகாக இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. மீண்டும் அடுத்த வாரம் நல்லதொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.